ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அவனுடைய தலைவிதி நிர்ணயிக்கிறதா அல்லது அவனுடைய தெய்வ பயம் நிர்ணயிக்கிறதா என்பதை குறித்து இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பாரப்படுத்தின சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கூட இன்றைக்கு எல்லாமே என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய தலை விதி என்று சொல்லி நிறைய பேர் தங்களை தாங்களே சமாதானப்படுத்துவார்கள் அல்லது நொந்து கொள்ளுவார்கள். என்ற தலையெழுத்து பிழைச்சிட்டது, என்ற தலைவிதி இதுதான் என்று நிறைய பேர் சிந்திக்கிறார்கள். அதுல மிகவும் ஒரு அறியாமை என்னவென்று சொன்னால், ஆண்டவரை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட தலைவிதியை நம்புகிறார்கள். கடந்த இந்த வார்த்தைகளை நான் ஆயத்தப்படுத்தின நாட்களிலே ஒரு யூடியூபர் ஒரு மண்டையோடு எடுத்து காட்டி அந்த மண்டையோட்டில் ஏதோ ஒரு காரியங்களை காட்டிட்டு சொல்லுகிறார், இதுதான் தலையெழுத்து, இந்த தலையெழுத்தை வாசித்தால் எல்லாம் தெரியும் என்று அவர் போட்டி கொடுக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, மண்டையில ஆண்டவர் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கிறார், என்ன தலகுகளா நின்றாலும் எழுதினதுதான் நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் இதை குறித்து கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் சிந்தித்து பார்த்தேன். உண்மையிலேயே கர்த்தர் எங்களை தலையில ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாரா? எங்களை குறிச்ச ஏதாவது தல விதிகள் இருக்குதா என்று பார்த்தால் தரையில எழுதினார் என்று இருக்குது, தலையில எழுதினார் என்று இல்ல. ஆண்டவர் விபச்சார ஸ்திரியை கல்லறிய வரும் பொழுது தரையிலே எழுதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த வரலாறுல எங்கும் தெரியவில்லை ஒரு மனுஷனுடைய முடிவை கர்த்தர் தலையில எழுதினார் என்று தெரியவில்லை. அப்படியான நமக்கு கேள்விகள் வரும். சாத்திரம் பார்க்கிறார்களே, ஜாதகங்கள் சொல்லப்படுகிறது, நான் அவைகளை மறுக்கவில்லை. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காண்ட வாசிப்பு, இந்த காண்ட வாசிப்பானது ஒரு மனுஷன், ஆவியானவரே என்னை ஆசீர்வதி, இந்த காண்ட வாசிப்பானது ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து அவன் சாகும் வரைக்கும் அவனுடைய காரியத்தை சொல்லக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரனை அறிவேன், அவர் அதை வாசித்து 40 வயதோடு கூட அவருடைய ஆயுள் முடியுதென்று சொல்லி அவரை அனுப்பி இருந்தார்கள். பிரபல்யமான ஒரு காரியத்தை செய்கிறவர் அவருக்கு அதை வாசித்து சொல்லி இருந்தார். தேவ கிருபையினால நான் நினைக்கிற 37 அல்லது 38 வயதுல ஆண்டவரையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அடியவனையும் அவர் சந்தித்தார். தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டார். 40ஐயும் தாண்டி ஜீவிக்க ஆவியானவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காண்டங்கள், ஜாதகங்கள், சாத்திரங்கள், அது சரியையும் சொல்லலாம் பிழையும் சொல்லலாம், அதை குறித்து நான் வாதிட வரவில்லை. ஆனால் சாத்திரங்களையும் ஜாதகங்களையும் காண்டங்களையும் மாற்றக்கூடிய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் நல்லவர், அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. இவனுடைய ஜாதகத்திற்கு படிப்பே ஏறாது என்று சொல்லுவார். இவனுடைய ஜாதகத்திற்கு திருமண பாக்கியம் இல்லை, இவனுடைய விதிக்கு கல்யாணமே கிடையாது, இவனுடைய விதிக்கு புருஷனும் பஞ்சாதியும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பாங்க, இவருடைய விதிக்கு வீட்டு மனை இல்ல. இப்படி பல காரியங்களை இன்றைக்கு பல பேர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த தலை விதிகளையும் எங்களுடைய தெய்வ பயத்தை வைத்து மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அவர் சொன்னதை செய்வார் என்று சொல்லப்படுகிறது.
ஆனால் அதே தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க போகிறோம். மனம் மாற மாட்டேன், சொன்னதை நான் செய்வேன், சொன்னதுதான் நடக்கும் என்றெல்லாம் சொன்ன தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். 33:11 இருந்து வாசியுங்க 16 வரைக்கும். ஆனால் இப்பொழுது 33:11 வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சாகக்கூடாது, நீ பிழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கையெழுத்தி சொல்ல மாட்டீங்களே? ஆமென். பைபிள் வாசிக்கணும், பைபிளை பாருங்க, மறுபடியும் கையெழுத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ சாகக்கூடாது, நீ பிழைக்க வேண்டும். அப்படி அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னது? சாகிறவன் பிழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அவனுடைய விதி இதோட முடியுது, அவனுடைய காலங்கள் இதோட முடியுது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். நினிவே தேசத்திற்கு கர்த்தர் செய்தியை கொடுக்கிறார். 40 நாள் உங்களோட பலன் 40 நாள் தான். 40 நாளில் கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்கு. ஜோசிகா பாஸ்டர் இந்த வேலையும் பார்த்திருக்கிறார் போல இருக்கு. யோனா போய் அதுதான் சொன்னான். 40 நாளில் கெட்ட காலம் பிறக்க போகுது. 40 நாளில் எல்லாரும் முடிய போறீங்க. இதே மண்மட போக போகுது. நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. இத கேட்டோன்னு என்ன செய்யறாங்க? அரசனில இருந்து மிருக ஜீவன் வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாளோட உங்களுடைய விதி முடிய போதென்று கர்த்தருடைய வார்த்தையை ஜோனா கொண்டு வந்து சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரசனிலிருந்து மிருகம் வரைக்கும், அங்க மிருகங்கள், மாடுகள், ஆடுகள், கோழிகள் எல்லாத்துக்கும் என்னத்தை கட்டி விட்டாங்க? பொச்சு மண்டையை கட்டி விட்டாங்க, வாளியை கட்டி விட்டுட்டாங்க, சாக்க கட்டி விட்டுட்டாங்க. ஒன்றுமே கூடாது, ஒன்றுமே கூடாது. ஆனா நாம செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு ஆட்டை பற்றி யோசிச்சு கொண்டிருப்போம். செய்தி கேட்டுக்கொண்டே கோழி குஞ்சின நினைவுதான் இருக்கு. என்னண்டையா விதி மாறும்? இருக்கிற தலைவிதியும் தலைகளா தான் போய் கொண்டிருக்கும். எல்லாரும் உபவாசம் பண்ணினாங்க. எல்லாம் உபவாசம் பண்ண பரலோகத்தில் விதி மாற்றப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்துக்கு நான் செய்ய போகிற தீங்கை குறித்து மனவேதனைப்படுகிறேன். இவங்களுக்கு இப்படி செய்ய நினைச்சேன், இவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன், மனம் இறங்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைவிதி மாறிச்சுதா? மாறிச்சுதா? ஆமென். யோனாவுக்கே பிடிக்கல தலைவிதி மாத்தினது. அவர் கோபம் கொண்டார். எனக்கு தெரியும் நீர் இப்படிதான் மாத்தி மாத்தி கதைப்பீர். ஆண்டரோட சண்டை பிடிக்கிறான். ஆண்டவரே, நான் மாத்தி மாத்தி கதைக்கிறடா, நான் கதைச்சதான் கதைக்கிறேன். யாராவது எனக்கு பயந்து நடந்தா அவனை நல்லா வச்சிருக்கிறது என்ற மன விருப்பம். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென்.